கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் யார் பொறுப்பு? தற்போதைய காலகட்டத்தில் கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. திருமணம், வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் உள்ளிட்ட தேவைகளுக்காக பலரும் கடன் வாங்குகின்றனர். அதே சமயம், ஒரு சிலர் வங்கிகளில் தனிநபர் கடன் பெறுகின்றனர். ஆனால், கடன் வாங்கியவர் திடீரென எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால், அந்த கடனை வங்கிகள் யாரிடம் வசூல் செய்வார்கள் என்பது பலருக்கும் தெரியாது. கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால் யார் பொறுப்பு? வெவ்வேறு கடன்களின் கொள்கைகள் மற்றும் விதிகள் வேறுபட்டுள்ளன. சில சமயங்களில் கடன் வாங்கியவரின் வாரிசு அல்லது இணை கடன் வாங்கியவர் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டியிருக்கும். மீண்டும், சில கடன்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் விதிமுறைகளின்படி பணம் செலுத்த ஏற்பாடு செய்கிறது. வீட்டுக் கடனில் வீட்டின் சொத்தை வங்கி அடமானம் வைக்கிறது. கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால், நிலுவையில் உள்ள கடனையும் கடன் வாங்கியவர் அல்லது குடும்பத்தின் வாரிசுதாரர் செலுத்த வேண்டும். சொத்தை விற்பதன் மூலம் கடனை அடைப்பதற்கான விருப்பமும் உள்ளது. பெரும்பாலான வங்கிகள் வீட்டுக் கடன் காப்பீட்டை வழங்குகின்றன. கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால், மீதமுள்ள தொகை காப்பீட்டு கோரிக்கை மூலம் திருப்பிச் செலுத்தப்படும். அதேபோல், கார் வாங்கும் போது கடன் வாங்கியவர் கடனை திருப்பிச் செலுத்தாமல் இறந்துவிட்டால், அந்த காரை இறந்த நபரின் குடும்பம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களால் அவ்வாறு செய்ய முடியாத நிலையில், காரை விற்று கடனை அடைக்க அறிவுறுத்தப்படுகிறது. தனிநபர் கடன் என்பது அதிக ஆபத்துள்ள கடன். எனவே, கடன் வாங்குபவர்கள் இறந்துவிட்டால், அவருடன் கடனும் அணைக்கப்படும். தனிநபர் கடனுடன் கிரெடிட் கார்டு கடன்களும் அடங்கும். கிரெடிட் கார்டு கடன் வாங்கியவர் இறந்துவிட்டால், கடனை செலுத்தும் பொறுப்பு வாரிசு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றப்படாது. இந்த கடனை வங்கியே திருப்பிச் செலுத்திவிடும்.